ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் வெற்றி எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாரும் ஏமாந்த மாதிரி எனக்கும் அது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் அதிமுக எதிர்கட்சி தானே, அங்க பிரிக்க வாய்ப்பு இல்லை நினைச்சா அவங்க ஓட்டையும் பிரிச்சிருக்காரு. ஜனங்க ரெண்டு பக்கமா பிச்சையும் கொடுத்துட்டாங்க. இந்த கோட்டையிலயும் ஓட்ட போட்டாங்க, அந்த கோட்டையிலயும் ஓட்ட போட்டிருக்காங்க. இஸ்லாமியர்களால பல தலைவர்கள் தப்பிச்சாங்க. திமுக தலைவர்கள். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க உதயநிதி தப்பிச்சது இஸ்லாமியர்கள் வாக்குகள். இஸ்லாமியர்கள் வாக்கு இல்லைன்னா உதயநிதி தோத்துருப்பாரு. ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்க? தோத்துட்டோம். யார் தோக்கலங்க? 13 வருஷம் திருப்பி தோத்து இருந்தாருங்க. ஒப்பாரி வைக்கிறீங்க. ஒப்பாரி வைக்கிறது கூட இருந்துட்டு ஒரு அமைச்சரா இருந்தவர் அழுகுறாரு. நடிப்பு தானே இதெல்லாம். எப்படிங்க அழுக வரும்? திமுக தலைவர் ஸ்டாலின்லாம் இனி தோக்க வேண்டிய அவசியம் காரணம் இல்லை. பெரிய அவமானம் என்னன்னா, தன்கிட்ட மாவட்ட செயலாளர் இருந்தவர் தனக்கு ஏஜென்ட்டா இருந்த ஒருத்தர்கிட்ட தோக்கணும். VS பாபு அவர்கிட்ட தலைமை உங்களை நம்பி தானேங்க அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போனாரு. அப்ப அவர் வெற்றியை நீங்க உறுதிப்படுத்தணும்ல. இன்னைக்கு முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ், பேக் ஸ்டாப்பு, அது இதுன்னு பல இதை போட்டுட்டு புலம்புறாங்க. ஆமா சார், முதுகுல தானே சார் குத்திருக்காங்க. ஒரு MP திமுக தயவுல ஜெயிச்சுட்டு ராஜ்யசபா MP வாங்கினாங்க. கிறிஸ்டோபர் அனுப்பி வச்சாங்களா சார் திமுக? யார் பண்ணல? அன்புமணி ADMK பண்ணலையா? 63 MLA சட்ட இது நின்ன ஆளை 25 கொண்டு வந்தீங்களா? நியாயமா? இன்னைக்கு நீ முதுகுல குத்துனான்னா நீங்க குத்திக்கிட்டே இருந்தீங்க 5 வருஷம், அவங்க திருப்பி குத்திட்டாங்க. இதை விட காங்கிரஸுக்கு நல்ல எதிர்காலம். ஏங்க முன்னாடியே போயிருந்தா ஒரு 60 சீட்னா நீங்க 40, 45, 50 சீட்டுங்க. 50 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தனி மெஜாரிட்டி வந்திருப்பாங்க. காங்கிரஸ் எதிர்காலமே மாறி இருக்கோங்க. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கோங்க. போச்சா? இப்போ ராகுல் எப்படி இருக்கும்? சோடங்கருக்கு எப்படி இருக்கும்? இப்போவாது இந்த முடிவு எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. ஒரு நாள் தாமதிச்சு இருந்தால் முடிஞ்சிட்டு இருக்கோம் கதை. என்ன சார் சொல்றீங்க? அதிமுக ஆதரவு இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்போ ஒரே நேரத்தில் அதிமுக, காங்கிரஸ், தாவேகா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய. சார் எப்படின்னா பாஜக திமுக இல்லாத ஒரு மிகப்பெரிய அணி விஜய்க்கு பின்னாடி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு சாலிட் மெஜாரிட்டி, அசைக்க முடியாத மெஜாரிட்டி. விஜய்க்கு என்ன சார் சவால் காத்திருக்கு? விஜய் என்ன செய்யக்கூடாது? விஜய்க்கு சவால்னு பார்க்கறது நிதி சுமை. ஓகே, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு. அதற்கான வட்டி கட்டுறது, அந்த லூப் ஹோல்லாம் அடைக்கணும். அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா முதல்ல நிப்பாட்டணும். இது ஒன்று. இவ்வளோ கூட்டணி கட்சிகளோடு அவர் போனார்னா எல்லா பக்கமும் இழுப்பாங்க. அவர்கள் ஆவர்த்தனம் பண்ணும் பொழுது அதனுடைய பாதிப்பும் இவர் பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். சார் சோஷியல் மீடியாவில் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது, சும்மா காமெடியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது இல்லை சார்? காமெடியாக எழுதலை. ஓகே, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், போயிருக்கு. நாளைக்கே விஜய் ஒரு பெரும் சக்தியாக இருந்தால் இவர்கள் தலைமையில் திமுக அதிமுக இணைஞ்சு இது பண்ணலாம். ஆதாரர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். காட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்களை பார்க்குறேன். குறிப்பாக விஜய் 108 இடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. காங்கிரஸ் அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் களம் நொடிக்கு நொடி பல்வேறு அப்டேட்ஸை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் வெற்றி, காங்கிரஸ் போனது எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாரும் ஏமாந்த மாதிரி, எல்லாருமே கிட்டத்தட்ட ஏமாந்த மாதிரி எனக்கும் அது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு பிரிப்பாருன்னு அதே மாதிரி பிரிச்சுட்டாரு. அதிமுக எதிர்கட்சி தானே, அங்கே பிரிக்க வாய்ப்பு இல்லை நினச்சா அவங்க ஓட்டையும் பிரிச்சிருக்காரு. ஜனங்க ரெண்டு பக்கமா பிச்சையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனுடைய விளைவு தான் இந்த இது. நீங்கள் யாருக்கெல்லாம் கோட்டையோ, ஓகே, இந்த கோட்டையிலையும் ஓட்ட போட்டாங்க, அந்த கோட்டையிலையும் ஓட்ட போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விழுப்புரத்துலேருந்து பல மாவட்டங்களில் தாவேக்காவும் இல்லை. ஆமாம், ஒரு 7 மாவட்டத்தில் தாவேக்கா 0. அதனால் எல்லாமே நடந்திருக்குது. அதே மாதிரி தலைவர்கள், தொகுதியை கையில் வச்சுருக்க தலைவர்கள் பெரும்பாலும் தோக்கலை. பல பேரை சுனாமி அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆனாலும் இது பண்ணல. அதே மாதிரி இஸ்லாமியர்களால் பல தலைவர்கள் தப்பிச்சாங்க. திமுக தலைவர்கள். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் உதயநிதி தப்பிச்சது இஸ்லாமியர்கள் வாக்குகள். ஓகே, இஸ்லாமியர்கள் வாக்கு இல்லைன்னா உதயநிதி தோற்றுருப்பார். அங்கே இது அப்துல் வகாப் மேலே அவ்வளோ கோபம் ஜனங்களுக்கு. இருக்கிறதுலே கம்மியாக 65% வாக்கு பதிவாச்சு, 20% கம்மி. ஆமாம். ஆனால் திமுக அங்கே காலையிலேருந்தே பின்னிலை. மேலப்பாளையம் ஓப்பன் பண்ணோன்னே அடிச்சு தூக்கின்னு வந்துட்டாப்புல. ஓகே, முஸ்லீம் வந்து முஸ்லீம் பல தொகுதிகள் நான் ஆய்வு பண்ணதில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திமுக வாக்களிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ சொல்கிறேன், துரோகம் பண்ணாதீங்க.
ஆட்சியெல்லாம் நிலமை மாறிட்டே இருக்குது. துரோகம் பண்ணிங்கன்னா பூட்டக்கஸ் ஆகிடுவீங்க. இதை ஒரு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொன்னதை தான் மாறி இருக்குதா? பல விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக சொன்னதெல்லாம் நடந்துருக்கு. ஓகே, ரைட்டு. இப்போ அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து எம்ஜிஆரை விட 1% அதிக வாக்குகள் விஜய்க்கு கொடுத்தா கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி தனிப்பெரும்பான்மை கொடுக்கல. ஓகே, உண்மையிலேயே நான் அதை வரவேற்கிறேன். விஜய் இப்படி இது பண்ணதுக்கு சொல்லலை. விஜய் ஆட்சி அமைக்கணும், அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆட்சி மாற்றம் வரணும். நம்ம சொன்னது என்ன, ஜனநாயகத்தில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றம் நடக்கணும். ஏன்னு தெரியுமா சொல்கிறேன்? இவர்கள் இப்போ ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க, திமுக காரங்க. ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்க? தோத்துட்டோம். யார் தோக்கலைங்க? 13 வருஷம் திருப்பி தோத்துருந்தாருங்க கலைஞர். ஏங்க திருப்பி தோத்தாருங்க. திமுக வரலாற்றில் இல்லாத பெரும் தோல்வி 84ல், அதை விட பெருந்தோல்வி 2011. 91 விட்டிங்களே சார், 2 பேர் ஜெயிச்சாங்க. அது கூட நீங்கள் நியாயம் இருந்தது. அவங்க ஜெயிக்க வேண்டியது, அட்லீஸ்ட் பெரிய அளவில் வர வேண்டியது ராஜீவ்காந்தி அசாசினேஷன். 2011 கூட்டணியில் சேர்ந்ததில் இவர் 2001 தோத்தது அதோட அநியாயம். ஆமாம், 90 அது நல்ல ஆட்சி, கிட்டத்தட்ட 96 to 2000 நல்ல ஆட்சி. ஆனாலும் அவர் தோத்தார். இந்த தோல்வியெல்லாம் அவர் தாங்கிக்கலையா? மறுநாள் கடிதம் வருங்க, அவ்வளோ உடன்பிறப்புகளுக்கு கடிதம். இத்தனை % நேற்று இவர் கொடுக்குற பர்சன்டேஜ் எல்லாம் தப்பாக கொடுக்குறாரு. ரெண்டாவது, கலைஞர் திரும்ப யாரையும் நம்ப மாட்டார். தொண்டர்களோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும், கட்சியினோட கான்டாக்ட் இருக்கும், டெய்லி அறிவாலயம் வருவார். கட்சி எந்த நிலைமையில் இருக்குது, நம்ம தோப்போமா ஜெயிப்போமா? 2011 நேரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, வந்து என்ன திருச்சியில் பார்க்குறாரு, தொகுதியெலாம் எப்படி இருக்குன்னா, அண்ணா நம்ம தானே அண்ணா, உன் தொகுதியை காப்பாற்றிக்கோ, 20லேருந்து 25 தான் வருவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர் கணிச்சு வச்சிருந்தாரு. ஒப்பாரி வைக்கிறீங்க, ஒப்பாரி வைக்கிறது கூட இருந்துட்டு ஒரு அமைச்சராக இருந்தவர் அழுகுறாரு. நடிப்பு தானே இதெல்லாம். எப்படிங்க அழுக வரும்? பெரிய ஆளுமை மாதிரி காமிச்சிக்கிட்டீங்க இந்த 5 வருஷம். என்ன பிரச்சனைனா, நாங்கள் தான், எங்களை விட்டு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுக்குன்னு நினச்சிருந்தீங்க. அது தப்புன்ற. நீங்கள் யதார்த்தம் உணரவே இல்லை. ரேஸ் நடத்துறது யாராவது விரும்புவாங்களா சொல்லுங்கள்? 2 ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ரேஸ் நடத்துனீங்களே, ஜனங்க என்ன அப்படியே உங்களை அப்படியே அங்கீகரிச்சாங்களா? ஓகே, அம்மா உணவகத்தை காலி பண்ணீங்கல்ல, ஏற்றுக்குவாங்களா? ரேஸ் நடத்துகிற காசில் அம்மா உணவகம் ஒரு வருஷத்துக்கான சாப்பாட்டுக்கு நல்லா இது கொண்டு பண்ணுறது. யார் விருப்பத்தில் ரேஸ் நடத்துனீங்க? யாராவது விரும்பினாங்களா? இல்லை இது இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸா? அப்போது இன்னொன்று, கட்சிக்குள்ளே போய் வெடிக்குது பாருங்கள், சேகர் பாபு என்கிற நபரால் எவ்வளோ பிரச்சனைன்னு. ஸோ சென்னையில் வந்து திமுக வாஷ் அவுட் ஆனதுக்கு காரணம் சேகர் பாபு தானா சார்? அதெல்லாம் இல்லை. இது வந்து சேகர் பாபு பல குளறுபடிகளை உள்ளே பண்ணார். நீங்கள் அலை தான் ஒரு காரணம். அலை ஒரு காரணம். இருந்தாலும் திமுக இந்த அளவுக்கு தோக்காமல் ஜெயிச்சிருக்கலான்றது தான். இப்போ இவர் முதல்வரெலாம் தோக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனி அவர் முதல்வர் இல்லை. திமுக தலைவர் ஸ்டாலின்லாம் இனி தோக்க வேண்டிய அவசியம் காரணம் இல்லை. அப்போ அந்த இடத்துல பொறுப்பாளர்னு போட்டு எல்லாம் பண்ணி இப்போ அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு மறுபடியும் அவரை இயக்குறாங்க பாருங்கள். தலைவரே வாங்க அப்படின்ட்டு தொண்டர்களை விட்டு அழுவுறது, இவர் பின்னாடி இந்த அழுவுறது, இதெல்லாம் என்ன ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்காரு சேகர் பாபு. அப்போ என்ன விஷயம்னா, இது தன்னை முதல்வர் ஒப்படைச்சிருக்கக்கூடாது. தான் இது வரைக்கும் தந்தை பின்னாடி இருந்தோம், தனியாக வந்தது 2018. அது குறிப்பாக கிரிராஜன் எம்பி தான் லாஸ்ட் 2 எலெக்ஷனாக ஒரு சிஎம்க்கு கவுண்டிங் சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தார், அவரை மாற்றிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் மிகப்பெரிய பிளண்டர் சார். ஆமாம். அப்போது இவங்க என்ன செய்வாங்க சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னார், நான் நம்பலை, சிஎம்லாம் அப்படியே தோப்பார் அப்படின்னு. சார் மாதத்துக்கு 2 தடவை வருவார் சார், ஒரே டிராஃபிக் ஜாம் பண்ணுவாங்க சார், ஜனங்களுக்கு செம்ம கடுப்பாகும் சார், அதுக்கப்புறம் அதை பண்ணார் இதை பண்ணார், எல்லாம் எதுக்கு சார்? கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒர்க்கு, பூங்கா கட்டுறது இல்லாமா சார்? வந்து நல உதவி கொடுப்பாங்க சார், நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம், அவங்களே நல உதவி கொடுப்பாங்க, அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க சார். முதல்வர் நினச்சிக்காரு மக்களுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிங்க. இதெல்லாம் அவர் இந்த தடவை தேர மாட்டார் சார்னார். நான் காலையிலேருந்தே பின்னிலேன்றப்போ நான் நினச்சேன் அப்படியே மாறும், அடுத்தடுத்த ரவுண்டுகளில் மாறும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் அதுவும் தான் பெரிய அவமானம். என்னென்னா, தன்கிட்ட மாவட்ட செயலாளர் இருந்தவர் தனக்கு ஏஜென்ட்டாக இருந்த ஒருத்தர்கிட்ட தோக்குறது. அப்போ இதெல்லாம் அவர் உணர்ந்துருமா? ஓகே, விஎஸ் பாபு அவர்கிட்ட தலைமை உங்களை நம்பி தானேங்க அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போனார் அவர். அப்போ அவர் வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தணும்ல சார். கம்மிங் பேக் டு கரண்ட் பாலிடிக்ஸ் சார், கரண்ட் சினாரியோ, அதை தான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தாங்குற தன்மை ஒன்று வரணும். காங்கிரஸ் போயிருக்காங்க சார். காங்கிரஸ் ஏன் போச்சு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நான் திரும்ப ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், காங்கிரஸோ சிபிஎம்மோ சிபிஎம் மக்கள் நல கூட்டணியோ நீங்கள் அவர்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, பெரிய அண்ணன் மனோபாவத்தை நடக்கிறீங்க
அவங்க மாற்று இல்லாதனால அவங்களோட இருக்கிறாங்க. 2021 மாற்றில இருந்தாங்க. 2026 மாற்று இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் சில சுயநலத்தினால இருந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸ் அங்கே போகணுன்னு விரும்புச்சு. ஏங்க எவ்வளோ தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டோம். காங்கிரஸ் போனால் நான் எவ்வளோ அந்த அல்காரிதம்லாம் சொன்னேன். ராகுல் காந்தி நிச்சயமா 30-40 சீட்டு ஜெயிக்கலாம், உள்ளாட்சியில் நல்லா இதாகலாம், பார்லிமெண்ட்டில் திமுக 3வது இடத்துக்கு போயிடும். இவங்களும் என்டிஏன்ற மாதிரி தான் நிற்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து காங்கிரஸ் எதிர்காலம்னு ராகுலை தூக்கி ஓரம் போட்டுட்டு இவர்கள் சோனியா மூலிமா சரி பண்ணதுனால வந்த கோபம், ராகுலுக்கு அவ்வளோ கோபம் பிரச்சாரத்துக்கு வரல, வெளிப்படையாக வெடிச்சது. காங்கிரஸ்குள்ளே 2 பிளவு, திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு ஒரு செட்டு ஓட்டு அப்படி போச்சு. 2வது இன்றைக்கி முதுகில் குத்திட்டாங்க காங்கிரஸு, பேக் ஸ்டாப்பு அது இதுன்னு பல இதை போட்டுட்டு புலம்புறாங்க. ஒரு எம்பி வேஸ்ட்டாக போயிடுச்சு சார். முதுகில் குத்துறான்னு பேசுகிறீங்களா? ஆமாம் சார், முதுகில் தானே சார் குத்திருக்காங்க. ஒரு எம்பி திமுக தயவில் ஜெயிச்சுட்டு எலெக்ஷனுக்காக போயிருக்காங்க. எந்த ஒரு சமரசமும் இல்லை சார். எம்பி அவங்க வாங்கியிருக்க கூடாது. எந்த எம்பி? ராஜ்யசபா எம்பி வாங்கினாங்க, கிறிஸ்டோஃபர் அனுப்பி வச்சாங்களா சார் திமுக. அது ஓகேங்க. யார் பண்ணல? அன்புமணி ஏடிஎம்கேக்கு பண்ணலையா? அரசியலில் நீங்கள் பண்ணலையான்னு நான் கேட்குறேன். 63 எம்எல்ஏ சட்ட இது நின்ன ஆளை 25 கொண்டு வந்தீங்களா? நியாயமா? உங்களுக்காக உழைச்ச கட்சிகளை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? ராகுல் எனக்கு இருக்கார் ஃப்ரெண்டு, ராகுல் எனக்கு சகோதரன்ட்டு இங்கே இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணீங்க? கொஞ்சமாவது கலைஞர்லாம் 2006 காங்கிரஸ் எப்படி நடத்தினாரு, நீங்கள் எப்படி நடத்துனீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு செல்வ பிறந்தகை தான் காங்கிரஸா? காங்கிரஸார செல்வ பிறந்த ஏற்றுக்கல. ஆமாம், வெளியிலேருந்து வந்தவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரை சரி பண்ணிட்டா போதும். சிதம்பரத்தையும் செல்வ பிறந்தையும் சரி பண்ணிட்டா போதுமா? இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நீ முதுகில் குத்துனான்னா நீங்கள் குத்திக்கிட்டே இருந்தீங்க 5 வருஷம். அவங்க திருப்பி குத்திட்டாங்க. 2019 இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி காங்கிரஸும் வரலன்னா நீங்கள் யாருங்க? அப்பா இறந்தா பிறகு ஆட்சிக்கு வரையினும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க அவங்க. அந்த ஒரு இது இருக்குது. 2019 அவ்வளோ ஒரு வெற்றியை பெற்றி கொடுத்த பிறகு 2021 மனசாட்சி இல்லாமல் 25 சீட்டுன்னு சொன்னீங்களே, அன்றைக்கி நீங்கள் சொன்ன காரணம் என்ன? சரிங்க, எங்களுக்கு வந்து முதல் தடவை வரப்போகிறோம், 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, கொஞ்சம் கூடுதல் இடம் நிற்கணும்னு ரைட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த தியாகத்தை காங்கிரஸ் செய்கிறதுன்னாங்க. உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கூடுதலாக சீட்டு தரேன்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட்டில் 5 சீட்லேருந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜாபர் சாதிக் பிரச்சனை வந்த அப்புறம் தான் டக்குன்னு பேசி 10 சீட்டு கொடுத்துறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு தெரியும்ல. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தடவை கூடுதலாக இடம் கொடுப்பாங்க, ஒரு 35 சீட்டு கொடுப்பாங்க. எங்கேயாவது விட்டீங்களா? அப்படி போகிறது இழுக்கிறது, விட்டு இழுக்கிறது. நான் அந்த ஆட்டோக்காருக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சவாரி கூப்பிட்றப்போ ஜாஸ்தி ரேட்டு கேட்குறது, வேணாப்பான்னு பக்கத்து ஆட்டோக்கு போனால் மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்றது, இந்த வேலை பண்ணாங்கன்னு. கடைசியில் 28 இதில் முடித்தாங்க. அது சோனியா காந்தியை சம்மதிக்க வச்சு முடிச்சாங்க. ஆமாம். ராகுலுக்கு பயங்கரமான கடுப்பு, வெறுப்பு. சோடங்கர் வெளியே போயிட்டார். இந்த நிலமையில் நீங்கள் காங்கிரஸ் உங்களோட இருக்கோன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? இதை விட காங்கிரஸுக்கு நல்ல எதிர்காலம். ஏங்க காங்கிரஸ் தாவேக நான் சொல்லியிருந்தேன்ல, முன்னாடியே போயிருந்தா ஒரு 60 சீட்னா நீங்கள் 40, 45, 50 சீட்டுங்க, 50 சீட் ஜெயிச்சு அவங்க தனி மெஜாரிட்டி வந்திருப்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்காலமே மாறி இருக்கோங்க. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துருக்கோங்க. போச்சா? இப்போ ராகுல் எப்படி இருக்கும்? சோடங்கருக்கு எப்படி இருக்கும்? இது நம்ம மாணிக்கம் தாகூருக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இப்போவாது இந்த முடிவு எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. இதுலேயும் பாருங்க, ஒரு நாள் தாமதிச்சு இருந்தால் முடிஞ்சிட்டு இருக்கோம் கதை. என்ன சார் சொல்கிறீங்க? அதிமுக ஆதரவு இல்லை. எடப்பாடியார் அப்படி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லையே சார். சிவி சண்முகம் தலைமையில், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் 35 எம்எல்ஏக்கள் கூடி அதிமுகவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. இன்னொரு பிளவு அதிமுகவில் பிளவு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவர் ஒத்து வரலன்னா அவர்களே தேர்ந்தெடுத்துட்டு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, ஆட்சியில் பங்கு. அதற்கு பிறகு அதிமுக என்ன ஆகுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அதிமுக எதுவும் ஆகக்கூடாது, இல்லை ஒரு வேளை இவர்கள் கையில் வருமா அதிமுக, ஓகே அப்படின்றது தான் நிலைப்பாடுன்னு வச்சிங்களேன். ஸோ 2/3 போயிட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அந்த இடத்துல வேலை செய்யாது. அதனால் 35ன்றது கூடுதலாக 3 பேர். ஓகே, இன்பதுரை இங்கே இருக்காரு. ஆமாம். யார் கூட சார்? சிவி சண்முகம் கூட இருக்காரு. ஓ ஓகே. அதனால் நாளைக்கே தேர்தல் ஆணையம்னு போனாலும் இன்பதுரையை வச்சு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லை, அதிக எம்எல்ஏக்கள் வச்சுக்கிறவங்க தான் கட்சின்றது கொடுப்பாங்க. ஆமாம், புரியுதா? அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஒருவேளை எடப்பாடியை கூட ஒத்து வரலாம், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கலாம். நீங்கள் பண்ணுங்கள், நான் வெளியே இருந்து ஆதரவு வெளியில் இது பண்ணுறன்ற மாதிரி பண்ணலாம். இது அப்போது ஜஸ்ட் மிஸ்ஸு காங்கிரஸ் இப்போ ஆதரவு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் காலைல அவசரமாக அறிக்கை கொடுத்துட்டாங்க, லெட்டரை கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க.
ஒரே ஒரு நிபந்தனை மதவாத சக்திகளோட போகக்கூடாதுன்னு. இது ஓகே. இந்த சைடு அதிமுக. இப்போ சிபிஎம் சிபிஐக்கு பிரச்சனை, விசிகாவுக்கு பிரச்சனை. இப்போ விசிகா உள்ளே வந்தால் ஒரு அமைச்சர் கிடைக்கும். ஆமாம். சிபிஎம் சிபிஐ வந்தால் கிடைக்கும். சரி, சிபிஎம் கூட இந்த முதலாளித்துவ இயக்கங்கள் வந்து திமுகவுக்கிட்டே அவங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையில் பெருசா எந்த ஒரு இடத்தையும் அமைச்சரவையில் அவங்க பங்கு கேட்க மாட்டாங்க. சிபிஐ கேட்கும். சிபிஐ இப்போ ஓகே அமைச்சரவை சிபிஐ ஓகே அமைச்சரவையோட. சிபிஎம் மட்டும்தான் தடுமாறி இருந்தாங்க. ஓகே, வெளியில இருந்த ஆதரவு இல்லைன்னா டிஎம்கேட நிற்கிறதுன்னு. டிஎம்கேட நிற்கிறது இனி 2 மக்கள் நல கூட்டின 2 பேர் போயிட்டா அவங்களும் போயிடுவாங்க. ஆமாம். அப்போ ஒரே நேரத்தில் அதிமுக, காங்கிரஸ், தாவேகா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய. பாமக இருக்காங்களே, அவங்கள விட்டீங்க. பாமகவும் பேசிட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. பக்கத்துல தான் இருக்காரு பனையூர். 4-5 பில்டிங் பேசியிருந்தாரு. அவரும் ஒரு அமைச்சர் கேட்டாரு, துணை முதல்வர் கேட்டாரு. ஓகே, இல்லை அமைச்சர் தகவல் இதெல்லாம் கேட்டார் நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க தகவல். அப்போ அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பாஜக திமுக இல்லாத ஒரு மிகப்பெரிய அணி விஜய்க்கு பின்னாடி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு சாலிட் மெஜாரிட்டி, அசைக்க முடியாத மெஜாரிட்டி. அதை விட தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி, கூட்டணி மந்திரி சபை கூட்டணி அமையுது. இந்த கூட்டணி அப்படியே இது உள்ளாட்சி எம்பி தேர்தல் போனோன்னா வலுவான சக்தியாக இருப்பாங்க. அப்போ திமுக நிலை ஒழுங்காக இருந்தால் சஸ்டைன் ஆகலாம். 26 இருந்தாலும் ஓரளவுக்கு இவங்க அதிமுக இந்த மாதிரி போகும்போது அடையாளத்தை இழக்கிற வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதிமுக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு 2031 வெளியில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வரைக்கும் திமுக தாக்கு பிடிச்சதுன்னா திமுக ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இப்படி இதோ தகராறு, கொஞ்சம் பேர் விலகி தாவைகளை சேர்றது, கொஞ்சம் பேர் விலகி. சோசியல் மீடியாவில் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது, சும்மா காமெடியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுல்ல சார்? காமெடியாக எழுதலை. ஓகே, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், போயிருக்கு. ஆனால் அது இந்த டீம் ஒத்துக்கல. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் ஒத்துக்கல. ஓகே, அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஆமாம். நான் ஒரு விஜய் முன்னிலையில் வரும்போது நான் சொன்னேன், ஒரு காலத்தில் திமுக அதிமுகவும் ஒன்றுபட்டு தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு. ஏன்னா தாவேக்கா பெரிய லீடர் யாரும் இல்லை, உருவாக்குன 2 பேருமே இல்லை. உருவாக்கி வளர்த்தெடுத்தவர் அவர். இவர் உருவாக்கணும் எம்ஜிஆர், அடுத்து அதை மேலும் வளர்த்தவர் ஜெயலலிதா. இந்த 2 பேருமே இல்லை. இப்போ இருக்கிறவங்களாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நாளைக்கே விஜய் ஒரு பெரும் சக்தியாக இருந்தால் இவர்கள் தலைமையில் திமுக அதிமுக இணைஞ்சு இது பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இப்போ இங்கே போட்டி பெரும் போட்டியாக போயிடுச்சு. ஓகே, அதனால் நிலைமை எப்படி இருக்குன்றது இப்போ சொல்ல முடியாது. இப்போதைக்கு தாவேக்கா வலுவாக ஆட்சி அமைக்கிறது. ஆமாம் சார். காங்கிரஸ் போயாச்சு சார். டிவிகே கிட்ட ஒரு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ப்ளஸ் காங்கிரஸ் போயாச்சு. மற்றவர்கள் யார் யார் சார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? 106 தான். 1 ராஜினாமா பண்ணுவார், 1 சபாநாயகர். 108 சார். சபாநாயகருக்கும் ஓட்டு போடுவாங்களே சார்? கணக்கில் வரும். இப்போ வந்து தற்காலிக சபாநாயகர் தானே சார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அவர் ஓட்டு வந்து ஆளுங்கட்சியில தானே சார் சபாநாயகர் தேர்ந்தெடுக்க முடியும். கிட்டத்தட்ட 107 தானே சார் கணக்கு. ஏங்க ஃப்ளோர் டெஸ்ட்டில் சபாநாயகருடைய இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகே. அப்படி ஆட்சி கவிழ்ந்தது 1973 பாண்டிச்சேரியில் அதிமுக. ஓகே, முதல் முறையாக ஆட்சியை பிடிக்குது. அப்படின்னா 106 தான் கணக்கு. 106 + 5 111. இன்னும் 7 பேர் வேணும். ஏற்கனவே நேற்றுலாம் இருந்த நிலைமை பாமக, சிபிஎம், சிபிஐ, விசிகா சாலிட் மெஜாரிட்டி வந்துருவாங்க. ஆனாலும் அதிமுகட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இவர் செங்கோட்டையன் இந்த மூலியமாக அது சக்ஸஸ் ஆகி ஓகே அதிமுக ஆதரவுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு கூட்டணி மந்திரி சபையை பார்க்க போகுது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே சார். அதாவது அதிமுகவில் ஒரு அதிருப்தி இருக்குது. விஜய் கூட போகணுங்கிற தலைமையில் வந்து சிபிஎஸ், அதே போல் வந்து எஸ்பி வேலுமணி முடிவு எடுத்துட்டாங்க. விஜய் ஆதரிக்கணும். தங்கம் இன்னும் பிற தென் மாவட்ட தலைவர்கள். ஓகே, விஜய் ஆதரிக்கும் முடிவில் சிவி சண்முகம் அண்ட் வேலுமணி. ஆமாம். எடப்பாடி என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு? அவர்கிட்டையும் பேசிட்டாங்க தாவேக்கா. ஓகே, இவங்கள்ட்ட ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரே சார். அவர் சொல்லியிருக்காரு, ஆனாலும் நமக்கு வந்து தகவல் ஓகே பேசியிருக்காங்க. ப்ளஸ்ஸு அதிமுகவே இந்த முடிவு எடுத்திருக்கு. அதனால் இவர்கள் இப்போ முடிவு எடுத்த பிறகு அங்கே போய் பேசுவாங்க. ஓகே, பேசுனாங்கன்னா எடப்பாடி அவர்கள் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. சார், விஜய்க்கு என்ன சார் சவால் இருக்குது? புதிய முதல் முறையாக முதல்வர் ஆக போகிறாரு. பெரிய ஆட்சியிலையும் சரி கட்சியிலும் சரி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. ஸோ கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. விஜய்க்கு என்ன சார் சவால் காத்திருக்கு? விஜய் என்ன செய்யக்கூடாது? விஜய்க்கு நேற்று சொன்னது நான் ஆட்சி அமைக்கிற சவால் முதல் சவாலாக இருந்தது.
ஆட்சி அமைச்சாச்சு, அமைச்சிட்டாரு. அமைக்க அமைச்ச போறாரு. பிறகு இந்த இவ்வளோ கூட்டணி கட்சிகளோடு அவர் போனார்னா எல்லா பக்கமும் எழுப்பாங்க. ஓகே, அவரவர்கள் தனியாக ஆவர்த்தனம் பண்ணும் பொழுது அதனுடைய பாதிப்பும் இவர் பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு சவால், நீண்ட கால சவால். ஆனால் ஒரு வலுவான ஒரு முதல்வராக இருப்பார். இது ஒன்று. ரெண்டாவது, விஜய்க்கு சவால்னு பார்க்குறது நிதி சுமை. ஓகே, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு, அதற்கான வட்டி கட்டுறது. இது ஒன்று. அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் 2500 ரூபா பெண்கள் உரிமை தொகை, 60 வயது உட்பட்ட பெண்களுக்கு 2500. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 3 பெண்கள் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல சார். திமுக எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் கொடுக்க முடியல. எப்படி கொடுப்பாங்க? அவர் அப்படி சொல்லலையே. மகளிர் உரிமை தொகை 2000லேருந்து 2500, 1000லேருந்து 2500. ஆமாம். 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500. 2 சொன்னார்ல. அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு 6 சிலிண்டர், 6 சிலிண்டரு, மின்சாரம் 200 யூனிட் மாதந்தோறும். எல்லா பஸ்லையும் பெண்களுக்கு வந்து சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சார், மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க சார். இருபேரும் திராவிட கட்சிகளும் வேண்டாம், ஒரு புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு மக்கள் வந்து எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க சார். ஸோ அவர் கொடுத்த வாக்குறுதிகளையும் அவங்க பெருசாக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் பல பேர்கிட்ட நாம் பேசுகிறோம், எனக்கு விசில் தான் தெரிஞ்சிச்சு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வேட்பாளர் எனக்கு தெரியவே இல்லை. மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்காங்க. ஸோ இந்த வாக்குறுதிகளெல்லாம் விஜயால் செய்ய முடியாத மக்களுக்கே தெரியும். ஸோ மாற்றத்துக்காக விஜய் போட்டிருக்காங்க. விஜய் செய்யலைனாலும் விஜய் மீது வந்து எந்த ஒரு கிரெடிபிலிட்டியும் குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். குறையாது. ஓரளவுக்கு என்னால் செய்ய முடியும், ஓகே அப்படின்ட்டு செய்யலாம். மகளிர் உரிமை தொகையை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மட்டும் 1000 ரூபா கொடுக்குறேன், நிதி நிலைமை சீராகிட்டுனா நான் 2500 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன் அப்படின்னு. அனைத்து பெண்களுக்கும் சொன்னதான் பிரச்சனை. அனைத்துனா 60 வயது உட்பட்ட பெண்கள். இல்லை, திமுகவும் அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து உரிமை தொகைக்கு இவர் 2 சொல்லிட்டாரு. ஒன்று உரிமை தொகை, அந்த லிஸ்ட்டாக அப்படியே போயிடும். ஓகே, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, குடும்ப தலைவி. ஆமாம். அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் மகள் 2 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு 2500 ரூபா கொடுக்கணும்ல. இல்லை மாமியார் 55 வயசு இருக்குது, 4 பேர் ஆகிடுவாங்க, 10,000 ரூபா வந்துடும். 10,000 ரூபா குடும்பத்துக்கு 10,000. அதே மாதிரி மாதந்தோறும் 200 யூனிட்ன்றது பெரும் சுமையாயிடும். ஏற்கனவே 1.5 லட்ச ரூபா கடனில் போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அனைத்து பேருந்துலையும் பெண்களுக்கு இலவச பயணம், அது கூட ரொம்ப பெருசாக பாதிக்காது. இல்லை சார், ஏற்கனவே நிதி சுமை. அதுக்கு காரணம் வேறங்க. நீங்கள் லூப் ஹோல்லாம் இவர் அடைக்கணுங்க. ஓகே, நீங்கள் கமிஷனு மற்ற விஷயங்கள்லாம் அடைக்கணும். அப்போ பல விஷயங்கள் வந்து பாதிப்பு இருக்குது. அது எல்லாத்தையும். அதுவும் இல்லாமல் வேலை இல்லாத பட்டதாரிகள் 29 வயசு இருக்கிறவங்களுக்கு நான் மாதம் 4000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது அப்போ ஸ்விக்கி ஓட்டுறவங்க சொமோட்டோ ஓட்டுறவங்க கூட வேலையில்லா பட்டதாரின்னு தான் கொண்டு போய் பண்ணுவாங்க. ஆமாம். அதாவது எல்லாருமே, நான் அவங்கள கூப்பிட்டு சொல்ல, எல்லா தொழில் பார்க்குறவங்க கூட வேலையில்லா பட்டாதாரி, படிச்சிருக்கேன் வேலை இல்லைன்னு பதிவு பண்ணுவாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில். இதில் எங்கேயும் வேலை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. நிதியை கையாளுறது, அந்த லூப் ஹோல்லாம் அடைக்கணும், இந்த லீக்கேஜ். அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா முதல்ல நிப்பாட்டணும். ஓகே, நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். தெரியாது, எனக்கு தெரியாது. குடிமகனில் கேட்டால் தான் தெரியும். நான் போகிறதில்ல, எனக்கு அந்த பழக்கமும் இல்லை. எனக்கும் அந்த பழக்கம் இல்லை, கேள்விப்பட்டேன். அந்த இது என்ன சொல்கிறது, இடி சொன்னது. ஆமாம், டாஸ்மாக் இணையாக இன்னொரு பாதி வித்துக்கிட்டு இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணார்னா வருமானம் கூடும். ஓகே, மாற்று பொருளாதாரம் யோசிக்கணும். பால் பொருட்கள், ஓகே, குஜராத் எல்லாம் அமுல் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு இணையாக நம்ம ஆவினை உயர்த்துறது. பால் கொள்முதல்ன்றது இங்கே 37 லட்சம் லிட்டராக இருக்குது, அதை 2 கோடி லிட்டர் வரைக்கும் கொண்டு வரணும். ஓகே, கொண்டு வர மாதிரி பண்ணார்னா அது வேறு லெவல் போகும். ஓகே, அப்போ அந்த மாதிரி துறைகளில் அவர் யோசிக்கணும் அப்படின்றது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு நீங்கள் ஸ்கூப் சொல்லியிருக்கீங்க, திமுக அதிமுக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்கிற ஒரு ஸ்கூப் ஒன்று சொல்லிங்க. அது இல்லாமல் விஜய் ஆதரிப்பதற்கு சிவி சண்முகம் அதே போல் வேலுமணி அவர்கள் தயாராக இருக்காங்க. தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.